யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலேப் 85 வயதிலும் நல்ல சரீர வலிமையோடு விளங்கினான். 40 வயதில் திடகாத்திரமாய் இருந்த அவன் 85 வயதிலும் அதனை தக்க வைத்து கொண்டான். அப்படியானால் அவன் தன்னுடைய ஆரோக்கியமான உடல்நிலையின் மேல் போதிய கவனமும் கரிசனையும் உடையவனாய் இருந்தான். எனவே உடல் நலன் பேணுதல் என்பது ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது அல்ல. ஆவிக்குரிய விஷயங்களில் நாம் ஆரோக்கியமாய் இருக்க விரும்பினால் சரீரத்தை ஆரோக்கியமாக வைப்பதும் அதில் ஒரு பகுதியாகும். சிலர் சரீரம் முக்கியமல்ல, ஆவிதான் சரியாய் இருக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் சரீரத்திற்கும் மனதிற்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு உண்டு. மனதை சரியாக வைக்கவில்லை என்றால் சரீர நலன் பாதிக்கப்படும். அதே போல சரீரத்தை சரியாக வைக்கவில்லை என்றால் மனநலம் பாதிக்கப்படும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று வேதாகமம் கூறுகிறது. அப்படியானால் சரீரத்தையும் சரியாக வைக்க வேண்டிய தேவை உள்ளது. கர்த்தருடைய பணியில் சரீர நலனை நன்கு பாதுகாத்த மோசே, காலேப், யோசுவா, தானியேல் போன்றோர் வல்லமையாக பயன்பட்டார்கள். எனவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக வாழ்ந்து சாட்சியாய் இருக்கவும் கர்த்தருக்காக பணி செய்வதற்கும் நாம் சரீர நலனில் போதிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து வாழ வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.